சங்கர் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சுத்தமாக அது தெரியலை. இந்தியன் மூன்றாவது பாகத்தை பற்றி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்தியன் மூன்றாவது பாகத்தில் ஒரு பாடல் காட்சி ஷூட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் மூன்றாவது பாகம் அது இந்த வருடம் 2025 ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இந்தியன் இரண்டாவது பாகம் கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனம் சொல்கிறத விட அந்த திரைப்படத்தை அதிகமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் சங்கரும் கமல்ஹாசன் அவர்களும் அப்போவே ஒரு முடிவை பண்ணாங்க. நம்ம இந்தியன் மூன்றாவது பாகத்தை ப்ராப்பராக ரீஷூட் பண்ணலாம். சில காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பீரியாடிக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்சிகளை ரீஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ரீஷூட்டுக்குன்னு போனாலே புதிய செட்டு போடணும், காஸ்டியூம், அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும், பெரிய செலவாகிடும். அதனால் ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்க காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணலாம். சில காட்சிகள் எது செட் ஆகலையோ அந்த காட்சிகள் அப்படிங்கிற முடிவு கமல்ஹாசனும் சங்கரும் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ரீஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலைக்கே போயிட்டாங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங், தக் லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பக்கம். இந்த சைடு பார்த்தா சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ஒர்க்குக்காக, கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ரிலீஸுக்காக போயிட்டாங்க. ஸோ எப்படா இந்தியன் மூன்றாவது பாகத்தை ரீஷூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ அதுக்கான டைம் வந்திருக்கு. இந்த மாதம் இறுதியில் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இந்தியன் மூன்றாவது பாகத்தில் சில காட்சிகள் ரீஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரீஷூட்டுக்கான அமௌண்ட்டை லைக்கா நிறுவனம் போடுவது கிடையாது. ஏன்னா லைக்கா நிறுவனம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டது, இந்தியன் மூன்றாவது பாகத்தை திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணி லாஸ் ஆக நான் விரும்பலை. ஆல்ரெடி தொடர்ந்து ஒரு 10 திரைப்படம், இன்னொரு திரைப்படம் லாஸ். அதனால் டேரெக்டாக ஓடிடி தளத்து இந்தியன் மூன்றாவது பாகத்தை கொடுத்துட்றேன், அது மூலமாக எனக்கு டேபிள் ப்ராஃபிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் சொன்னது. ஆனால் கமல்ஹாசன் சங்கரும் இல்லை, இந்தியன் மூன்றாவது பாகம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம், அதனால் இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதுக்கான அமௌண்ட்டு கூட நாங்கள் போட்டுக்கிறோம், பட்ஜெட்டை கூட போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சங்கரும் கமல்ஹாசனும் சேர்ந்து தான் இந்தியன் மூன்றாவது பாகத்தோட பட்ஜெட்டை போட போகிறாங்க, சில ரீஷூட்டுக்காக சில காட்சிகள் மட்டும். இப்போ சங்கர் அவர்கள் ஒரு குசுமான வேலையை பண்ணியிருக்காங்க. இது வாண்டடாக பண்ணாங்களா இல்லை எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. இந்தியன் மூன்றாவது பாகத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாடல் காட்சி ரீஷூட் பண்ண போகிறாங்களா. ஸோ சீன்ஸை ரீஷூட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் பாடல் காட்சிகள் ரீஷூட் பண்ணுறாங்களா. அது ப்ரெசன்ட் போர்ஷனில் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ரொம்ப 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 பிரம்மாண்டமான பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஃபுல் பிரம்மாண்டமான பாடலையும் ஃபுல் அந்த செட்டையும் ஃபுல் அந்த ஒரு 1000-2000 பேர் வச்சு எடுக்கிற காட்சிகளை ரீஷூட் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த பாடல் காட்சிகள் இருக்க சின்ன சின்ன சீன்ஸ், பாடல் காட்சிகள் 2-3 சீன்ஸ் ரொம்ப இன்சைட் ஷாட், க்ளோஸ் அப் ஷாட்டில் மிட் ஆங்கிள் ஷாட்டில் ரொம்ப சின்ன சின்ன ஷாட்ஸ் இருக்கும். அந்த ஷாட்ஸை மட்டும் ரீஷூட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனால் ஒரு பாடல் காட்சியை ரீஷூட் பண்ண போகிறாங்களா. 15 நிமிட காட்சியை கட் பண்ணிவிட்டு ரீஷூட் பண்ணி ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் எதுவுமே கிடைக்கல. நான் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன். சங்கர் அவர்கள் மற்றவங்க காசு மற்றவங்க ப்ரொடியூசராக இருந்தால் காசு பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு பாட்டுக்கு மட்டுமே 10 கோடி 20 கோடி 75 கோடி ரூபாய் வரைக்குமே செலவு பண்ணுவாங்க. ஆனால் தான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த படத்துக்காக பெருசாக செலவே பண்ண மாட்டாங்க. செலவே பண்ணாமல் தான் அந்த படத்தை எடுப்பாங்க. இப்போ இந்தியன் மூன்றாவது பாகத்துக்கு தன்னோட காஸ்டியூம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பாடல் காட்சி, ஃபுல் பாடல் காட்சி தேவையில்லாமல் செலவு பண்ண வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் சில சீன்ஸ் மட்டுமே ஷூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு அப்புறமா நமக்கு ஒன்று தெரிந்து விடும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்தியன் மூன்றாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, இந்தியன் மூன்றாவது பாகம் வெற்றி படமாக அமையுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. சங்கர் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு சுத்தமாக அது தெரியலை. இந்தியன் மூன்றாவது பாகத்தை பற்றி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்தியன் மூன்றாவது பாகத்தில் ஒரு பாடல் காட்சி ஷூட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் மூன்றாவது பாகம் அது இந்த வருடம் 2025 ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இந்தியன் இரண்டாவது பாகம் கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனம் சொல்கிறத விட அந்த திரைப்படத்தை அதிகமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள்.
அதனால் வந்து சங்கரும் கமல்ஹாசன் அவர்களும் அப்போவே ஒரு முடிவை வந்து பண்ணாங்க. நம்ம இந்தியன் 3வது பாகத்தை வந்து ப்ராப்பராக வந்து ரீஷூட் வந்து பண்ணலாம், சில காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம பீரியாடிக் போர்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்சிகள் ரீஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ரீஷூட்டுக்குன்னு போனாலே வந்து புதிய செட்டு போடணும், காஸ்டியூம், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும், பெரிய செலவாகிடும். அதனால் ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்க காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணலாம், சில காட்சிகள் எது செட் ஆகலையோ அந்த காட்சிகள் அப்படிங்கிற முடிவு வந்து கமல்ஹாசனும் சங்கரும் வந்து எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ரீஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்கே போயிட்டாங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங், தக் லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பக்கம். இந்த சைடு பார்த்தா சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ஒர்க்குக்காக, கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ரிலீஸுக்காக போயிட்டாங்க. ஸோ எப்படா இந்தியன் 3வது பாகத்தை ரீஷூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து அதுக்கான டைம் வந்து வந்திருக்கு. இந்த மாதம் இறுதியில் இல்லை அடுத்த மாதம் தொடக்கத்தில் வந்து இந்தியன் 3வது பாகத்தில் சில காட்சிகள் வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரீஷூட்டுக்கான அமௌண்ட்டை வந்து லைக்கா நிறுவனம் போடுவது கிடையாது. ஏன்னா வந்து லைக்கா நிறுவனம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டது, இந்தியன் 3வது பாகத்தை திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணி லாஸ் ஆக நான் விரும்பலை. ஆல்ரெடி வந்து தொடர்ந்து ஒரு 10 திரைப்படம், இன்னொரு திரைப்படம் லாஸ். அதனால் டேரெக்டாக ஓடிடி தளத்து இந்தியன் 3வது பாகத்தை கொடுத்துட்றேன், அது மூலமாக எனக்கு டேபிள் ப்ராஃபிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் சொன்னது. ஆனால் கமல்ஹாசன் சங்கரும் இல்லை, இந்தியன் 3வது பாகம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம், அதனால் இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் மட்டும் ரீஷூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதுக்கான அமௌண்ட்டு கூட நாங்கள் போட்டுக்கிறோம், பட்ஜெட்டை கூட போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சங்கரும் கமல்ஹாசன் சேர்ந்து தான் வந்து இந்தியன் 3வது பாகத்தோட பட்ஜெட்டை வந்து போட போகிறாங்க, சில ரீஷூட்டுக்காக சில காட்சிகள் மட்டும். இப்போ சங்கர் அவர்கள் ஒரு குசுமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வாண்டடாக பண்ணாங்களா இல்லை வந்து எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. இந்தியன் 3வது பாகத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாடல் காட்சி ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களா. ஸோ சீன்ஸை ரீஷூட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் பாடல் காட்சிகள் ரீஷூட் பண்ணுறாங்களா. அது வந்து ப்ரெசன்ட் போர்ஷனில் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து ரொம்ப 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 பிரம்மாண்டமான பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஃபுல் பிரம்மாண்டமான பாடலையும் ஃபுல் அந்த செட்டையும் ஃபுல் வந்து அந்த ஒரு 1000-2000 பேர் வச்சு எடுக்கிற காட்சிகளை வந்து ரீஷூட் வந்து பண்ண போறாங்களா, இல்ல அந்த பாடல் காட்சிகள் இருக்க சின்ன சின்ன சீன்ஸ், பாடல் காட்சிகள் வந்து 2-3 சீன்ஸ் வந்து ரொம்ப இன்சைட் ஷாட், க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து மிட் ஆங்கிள் ஷாட்ல வந்து ரொம்ப சின்ன சின்ன ஷாட்ஸ் வந்து இருக்கும், அந்த ஷாட்ஸை மட்டும் ரீஷூட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா ஒரு பாடல் காட்சியை வந்து ரீஷூட் வந்து பண்ண போறாங்களா, 15 நிமிட காட்சியை வந்து கட் பண்ணிட்டு ரீஷூட் பண்ணி ஆட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து எத்தனை கோடி வந்து செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் எதுவுமே கிடைக்கல. நான் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிக்கிறேன். சங்கர் அவர்கள் வந்து மற்றவங்க வந்து ப்ரொடியூசராக இருந்தால் காசு வந்து பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு பாத்துக்கு மட்டுமே 10 கோடி 20 கோடி 75 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் தான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த படத்துக்காக பெருசாக செலவே வந்து பண்ண மாட்டாங்க. செலவே பண்ணாமல் தான் அந்த படத்தை வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து இந்தியன் 3வது பாகத்துக்கு தன்னோட காஸ்டியூம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பாடல் காட்சி, ஃபுல் பாடல் காட்சி தேவையில்லாமல் செலவு பண்ண வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் சில சீன்ஸ் மட்டுமே வந்து ஷூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்ட அப்புறமா நமக்கு ஒன்று தெரிந்துவிடும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்தியன் 3வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, இந்தியன் 3வது பாகம் வெற்றி படமாக அமையுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா நியூஸும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.